புதுச்சேரியில் என் ரங்கசாமி தலைமையிலான அரசு ஊழல் மலிந்த அரசு என்றும் இது பாஜகவுக்கான அரசு என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாராயணசாமியும் அண்மையில் புதுவை மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கமும் திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனை சென்னையில் சந்தித்தனர். கமல்ஹாசனிடம் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் வாழ்த்து பெற்றார். பின்னர் பேட்டியளித்த நாராயணசாமி, புதுச்சேரி மக்கள் பிரதமர் நரேந்திர மோடியை ஏற்கவில்லை என்றும் பாஜகவின் சின்னத்தை புதுவை மக்கள் புறக்கணித்தார்கள் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில மக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாரதிய ஜனதாவுடைய சின்னத்தை மக்கள் புறக்கணித்தார்கள். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள அரசு ஊழல் மலிந்த அரசு. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்னோட்டம் என்றும் நாராயணசாமி குறிப்பிட்டார். முன்னதாக இன்று காலை விசிக தலைவர் திருமாவளவனை சந்தித்து வைத்திலிங்கம் வாழ்த்து பெற்றது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.